அதிமுக வழக்கறிஞருக்கு ரூபாய் 1,00,000 அபராதத்தோடு மனு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை எதிர்த்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் இந்த பொதுநல வழக்கை தொடுத்த வழக்கறிஞருக்கு 1,00,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள் என்ன? உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்துல அந்த ஸ்டாலின் என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று அதிமுகனுடைய எம்பி சி.வி. சண்முகம் ஒரு மனுவும், அதே போல அதிமுக வழக்கறிஞர் இனியன் என்பவர் ஒரு வழக்கும் தனித்தனியாக தொடர்ந்திருந்தார்கள். ஏற்கனவே சி.வி. சண்முகம் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அது முதலில் தடை விதித்திருந்தது. அதை எதிர்த்துதான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த போது மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சி.வி. சண்முகத்தின் வழக்கை தள்ளுபடி செய்து 10,00,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்திருந்தது. இந்த நிலையில தான் அந்த இனியன் தொடர்ந்த வழக்கில் இதே போல்தான் அவரும் கேட்டுக்கொண்டிருந்தார். அரசு முத்திரையுடன் விளம்பரப்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி புகைப்படமும் மு.க. ஸ்டாலின் புகைப்படமும் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும், எனவே அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த மனுதான் மீண்டும் தலைமை நீதிபதி அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் பி.எஸ். ராமன் மற்றும் திமுக சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி. வில்சன் ஆகியோர் இதே கோரிக்கையோடு சி.வி. சண்முகம் தாக்கல் செய்த மனுவை அபராதத்துடன் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளதாக தெரிவித்தனர். மேலும் அந்த பணத்தை சி.வி. சண்முகம் அங்கு செலுத்தி விட்டார் என்றும் தெரிவித்தனர். இதையடுத்து வழக்கு தொடர்ந்த அதிமுக வழக்கறிஞர் இனியனுக்கு 1,00,000 ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.